காய்ஸ் பயப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க. இது என் வாய்ஸ் தான். நான் தான் உங்களுக்கு 2K சாமிஜி பேசுகிறேன். சும்மா ட்ரை பண்ணலாமே தான் ட்ரை பண்ணேன். ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் கொஞ்சம் புது டாப்பிக்கோட செம்ம எனர்ஜியோடு வந்திருக்கேன். அந்த டாபிக் என்னன்னு தானே எல்லோரும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக நான் அதை சொல்லியே ஆகணும். ஒன் சைட் லவ் ரொம்ப இழுக்க வேணாம். ஒன் சைட் லவ் மாதிரி டக் 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 சக் 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 அப்படின்னு முடிச்சிடலாம். ஒன் சைட் லவ் வந்து ஒன் சைடு ஆம்லெட் மாதிரி, ஒரு பக்கம் வெந்திருக்காது, ஒரு பக்கம் வேவாது. நான் தப்பாக சொல்லிட்டேன், நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வெந்திருக்காது. அதுதான் ஒன் சைட் லவ். அது பிடிச்சி லைக் பண்ணி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, அதை பிடிக்காம விட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அது எப்படின்னா, ஒன் சைட் லவ்க்காக சாகுற வரைக்கும் அவங்க அந்த பொண்ணுக்காகவே வெயிட் பண்ணி இருப்பாங்க. இல்லை எனக்கு அவள் வேணாம், வேற ஒருத்தர் வருவா அப்படி சொல்லிட்டு மூவ் ஆன் போகிறவங்க இருக்காங்க. இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். லைக் எப்படின்னா, ஒன் சைடு ஆம்லெட்டை பிடிச்சிச்சின்னா அவங்க சாகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இல்லை பிடிக்கலன்னா அவங்க நெக்ஸ்ட் லைஃப்பை மூவ் ஆன் ஆகி போயிடுவாங்க. அப்படி என்ன தாண்டா ஒன் சைட் லவ்வில் இருக்குது? அது ஏன்டா நீங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க? வேணான்னு சொன்ன பொண்ணுக்காக ஏன்டா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பதில் இதை சொல்கிறேன் நான். ஒரு பொண்ணை அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு எங்கே போனாலும் பின்னாடியே போகிறது. அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டாலும் இவங்க அதுக்கு மேட்சாக அதே ட்ரெஸ்ஸை வாங்கி போடுறது. அந்த பொண்ணு நடந்தால் நடக்கிறது, அந்த பொண்ணு எகிர்னா எகிறது, போனால் போகிறது. அந்த பொண்ணுக்கு கையை கட் பண்ணால் கையில் ரத்தம் வந்தால் இவங்க கையில் ரத்தம் வர்றது. அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் பண்ணுவாங்க. அதுதான் ஒன் சைட் லவ். இன்கேஸ் அந்த பொண்ணு இவங்கக்கிட்ட வந்து எதனா ஒன்று வேணும்னு கேட்டுச்சுன்னா, இவங்க 9 இல்லை 10 11 கூட அவங்க ஆப்ஷனாக அவங்க செலக்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் இவங்க லவ் அந்த பொண்ணுக்கு புரியுமான்னு கேட்டால் 1% கூட அவங்களுக்கு புரியாது. அப்புறம் என்ன மண்ணுக்கடா இதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க ஒன் சைட் லவ். ஒன் சைட் லவ்வில் ஒரு அன்லக்கி மொமெண்டம் நடக்கும். அது என்னன்னா, ஒரு ட்ரூவாக இருக்க ஒரு பையன் ஒரு ஒன் சைடாக ஒரு பொண்ணை லவ் பண்ண வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இவன் 1 மாதம் அந்த பொண்ணை லவ் பண்ணிகிட்டே இருப்பான். பட் அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வேற ஒருத்தர் கூட கமிட்டட் ஆகிடும். ஆனால் அந்த பையன் நல்லா இருப்பானான்னு கேட்டிங்கன்னா, இவனை விட அவன் ரொம்ப கேவலமாக இருப்பான். இவன் அதுக்கு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருப்பான். ஒரு நல்ல பொண்ணு ஒரு கெட்டவனை தேடி தான் போகும். அதாவது ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ்ஸும் இருக்கும். பட் ஆனால் அங்கேயும் மைனஸாக தான் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், சாமிஜி இதுக்கு எதனா ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. என்னன்னா, இதை சொல்லி ஆகணுமா? ஒரு நல்ல பொண்ணு ஒரு கெட்டவனை தேடி தானே போகுது. நீங்கள் கெட்டவனை ஆகிடுங்க, அவ்வளோதான். அப்போ அந்த பொண்ணு உங்களுக்கு தானே. தனி ஒருவன் படத்தில் ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, நல்லது மட்டுமே பண்ணுறதுக்கு நான் என்ன கடவுளா? கெட்டவனா மாறுங்க, தப்பே இல்லை. அதுக்கு நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்டவன் ஆகிடாதீங்க. அந்த பொண்ணுக்கு பிடிக்கிற மாதிரி ஆகுங்கன்னு தான் சொன்னேன். பட் அந்த பொண்ணுக்கே உங்களை பிடிக்காத மாதிரி ஆகிடாதீங்க. ஒன் சைட் லவ்வில் அவங்க பண்ணுற தப்பு என்னன்னா, இப்போது வந்து அவங்க ஒன் சைடாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் அவள் வேறு ஒருத்தர் கூட கமிட்டடோ இல்லை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னா, நீங்கள் அதை நினச்சி அவங்களுக்காக வெயிட் பண்ணுறது அது எனக்கு ஏதோ ஒரு தப்புன்ற மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் அதுலேருந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்தது மூவ் ஆன் ஆகி வரதான் போகிறீங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ அதுக்காக ஏன் இவ்வளோ வருஷம் நீங்கள் வேஸ்ட் பண்ணணும்? லைஃப்பில் இன்னும் சாதிக்க எவ்வளவோ இருக்குது. இப்போ ஃபோன் இருக்குது, எல்லாமே இருக்குது. சும்மா சேட் பண்ணுறது இது மட்டுமே லைஃப் கிடையாது. லைஃப்பில் பிஸ்னஸ் இதுவாக சக்ஸஸ் ஆகலாம், இல்லை ஃபிலிம் டைரக்டர், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எதனா ஒன்று ட்ரை பண்ணுங்கள், எதனா கிளிக் ஆகும். ஸோ அதை நினச்சி நீங்கள் இயர்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்காக இந்த லாஸ்ட் சீன் பார்த்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சொல்கிற மாதிரி தான். ஸோ அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. சப்போஸ் அவங்க இந்த யூனிவர்சல் படி அவங்க தான் உங்களுக்கு வந்தாகணும்னா, கண்டிப்பாக எதனா ஒரு வழியில் கண்டிப்பாக உங்களுக்காக அவங்க தேடியே வருவாங்க. உங்களை தேடியே அவங்க வருவாங்க. ஸோ நீங்கள் அதுக்காக நீங்கள் உட்காந்து உங்கள் இயர்ஸையோ உங்கள் லைஃப்பையோ ஃபீல் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஸோ ஒன் சைட் லவ் பண்ணுற எல்லாருக்கும் நான் இது தான் சொல்கிறேன். பட் இந்த ஜென்ரேஷனில் இவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, இந்த 80s 90s இருக்காங்க, இப்போ இருக்காங்களாம் கண்டிப்பாக இன்னமும் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேணாம். நீங்கள் லெஸ்ட்டு உங்கள் லைஃப்பை மூவ் ஆகி போங்க. ஆனால் இப்போது நம்ம ஜென்ரேஷனில் இருக்க 2K பசங்க பண்ணுற சீனே வேறு. ஃபஸ்ட்டு பொண்ணை பார்க்குறாங்க,
நெக்ஸ்ட் அவங்க அம்மாவை பார்க்குறாங்க, அதுக்கடுத்து விட்டால் அவன் பாட்டியை கூட பார்ப்பாங்க போல், அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. நான் ரீசெண்ட் டேஸில் என் தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவங்ககிட்ட பேசினேன். அவன் ஆக்சுவலி ஸ்கூல் தான் படிக்கிறான். அவன் அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறான் போல். அந்த பொண்ணை வந்து என்னடா ட்ரூவாக லவ் பண்ணுறியாண்ணா, ட்ரூவாலாம் இல்லைண்ணா, அவங்க அம்மா நல்லா இருப்பாங்க, ஸோ அதுக்காக நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்றான். அடப்பாவீங்களா, என்னடா ஜென்ரேஷன் இது அப்படின்ற மாதிரி எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. பட் நம்ம சாமிஜியாக, நான் உங்கள் சாமிஜியாக சொல்கிறேன், ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் தப்பு பண்ணாதீங்க, உண்மையாக இருங்க. ட்ரூ லவ், ஒன் சைட் லவ்வாக இருந்தால் கூட நீங்கள் ட்ரூவாக பண்ணுங்கள். அந்த பொண்ணுக்காக உயிரையே கொடுங்க, தப்பே இல்லை. பட் ஆனால் அந்த உயிர் கொடுக்கறது வந்து வேல்யூவான ஒரு பொண்ணுக்கு கொடுங்க. அந்த பொண்ணுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு தோணலை, அந்த பொண்ணுக்காக உங்கள் லைஃப்பையே தியாகம் பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஆனால் நீங்கள் தியாகம் பண்ணுற உங்கள் லைஃப் அந்த பொண்ணுக்கான வேல்யூவாக இருக்கணும், உங்களுக்கான ஒர்த்தாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு அந்த எந்த டாபிக் போக போகிறோன்னா, அந்த ஆம்லேட் பிடிக்காதவங்க இருக்காங்களே, அதாவது ஒன் சைடில் அதுக்கான வேல்யூவே தெரியாமல் இருக்காங்களே, அவங்கள பற்றி பேசுவோம். ஆக்சுவலி அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொண்ணை பார்ப்பாங்க, லவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளை அப்போ தான் பறக்கும். பறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதோ இல்லை ஃபாலோ பண்ணுவோம், ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த பொண்ணுக்கான ஒரு வேல்யூவே தரமாட்டாங்க. அவங்க என்ன இல்லை, சும்மா லவ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். சப்போஸ் அந்த ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வேணாம் சொல்லிடுச்சு அப்படின்னா, ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு, எப்படி சொல்கிறது, இந்த ஜென்ரேஷனுக்கு அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போன மாதிரி தான். அடுத்து அவங்க லைஃப் இருக்குல்ல, ஸோ அவங்க அந்த லைஃப் பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் இவங்களும் வந்து ஒரு வகையில் நல்லவங்க தான். ஏன்னா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவங்க லைஃப்க்கு பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ இது ஒரு வகையில் கரெக்ட் தான், ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல அது. ஸோ அதனால் அவங்க அப்படி போயிடுவாங்க. இவங்களை பற்றி நம்ம பெருசாக எதுவும் பேச போகிறதில்ல. பட் ட்ரூவாக இருக்கவங்க அப்படின்றவங்க மட்டும்தான் ரொம்ப அந்த பொண்ணுக்கு வேல்யூ தரது. இந்த தங்கத்தில் வச்சு நான் தாங்குவேன் அப்படி சொல்லுவாங்களே, அதுதான் அதோட மீனிங். அதுதான், அதுக்குன்னு தங்கம் மேலே உட்கார வச்சு அட தாங்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு கஷ்டமே தராமல், ஹர்ட் பண்ணாமல், அவங்கள அழ வைக்காமல் பார்த்துக்கணுன்ற ஒரு மனசு வரும்ல, அதுதான் அந்த தங்கம். ஸோ நம்ம இந்த டாப்பிக்கில் உருண்டாச்சு, பிறண்டாச்சு, தாவியாச்சு, கையை கட் பண்ணியாச்சு, ஒன் சைட் லவ் பற்றி பேசியாச்சு. ஸோ நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், நம்ம சாமிஜியாக சொல்கிறேன், நான் உங்கள் 2K சாமிஜி, இட்ஸ் மீ கேடி துர்கேஸ்வரனா சொல்கிறேன். ட்ரூ லவ் பண்ணுங்கள். அந்த பொண்ணு பண்ணாலும் சரி, பண்ணலாம் சரி, உங்கள் லவ்வை கொடுங்க, உங்கள் அன்பை கொடுங்க. கண்டிப்பாக அது இன்ட்டு 2ஆக வரும், இல்லை 4ஆக வரும், இன்ட்டு 10ஆக கூட வரும். உங்களுக்கான வேல்யூ கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் லவ் பண்ணுங்கள், எல்லோரும் லவ் பண்ணுங்கள், ஏமாத்தாதீங்க, ட்ரூவாக இருங்க. ஓகே, பை பாய். இப்போ உங்ககிட்டேருந்து போயிட்டு நான் நாளைக்கு வரேன். இட்ஸ் மீ கேடி துர்கேஸ்வரன், உங்கள் 2K சாமிஜி. நான் சொல்கிறபடி கேட்டு நடங்க.